இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா டுடே கேஸினில் 2025 நம்மளுடைய சேனலில் திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 15ஆம் தேதி. அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புதன்கிழமை 50-50 125 125 அதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இப்போ நேற்று 9க்கு 7, 9க்கு 6, 8க்கு 9 நான் நேற்று சொன்னேன், ஏதாச்சும் ஒரு போல் திரும்பி 9 வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. 9 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த புள்ளி வச்ச கோலம் மாதிரி 1 2 3 4 ஒரு 3 நாளாகவே 1 2 3 4 நாளாகவே 9 அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம நேற்று கொடுத்ததில் 279 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு, நான் நேற்று கொடுத்தது கெஸ்ஸிங் வந்து 279. ஆனால் இவன் 769 வச்சுட்டான். ஜஸ்ட்டு எனக்கு வந்து பிசியில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸு, அவ்வளோதான். ஆல் போர்டில் 9 அப்படிங்கிறது ஆல் போர்டில் கொடுத்தேன், ஆல் போர்டில் 9 கொடுத்தேன். ஓகே, சிறப்பாக வந்துருச்சு. அதே மாதிரி 2ம் கொடுத்தேன், சிறப்பாக வந்துருச்சு. சாரி, 2ங்கிற 7 ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும், இல்லை 1 வாய்ப்பாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி பண்ண போகிறான், எதுலேருந்து எடுக்க போகிறான் அப்படிங்கிறத பார்த்தா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பெண்டிங் நம்பர் சார்ட் வச்சு வராது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பெண்டிங் நம்பர் வாய்ப்பு வச்சு இவன் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கும் போர்டில் 9க்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன ஒரு நான் டார்கெட் பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமாக 769 நேற்று ரிசல்ட்டு. ஓகேவா? 769 நேற்று ரிசல்ட். அப்படியே இங்கேயும் 769 எல் ஷேப்பில் எல் போர்டு மாதிரி கரெக்டாக கணக்கு வச்சுப்போம். ஓகேவா? 769. அதுக்கு முன்னாடி நாள் வந்து 998 ரிசல்ட்டு. இந்த இடத்துல 9 9 8. இந்த 9 9 8க்கு 9க்கு 7 9க்கு 6 8க்கு 9 அப்படி சொல்லிட்டு 769 அப்படி சொல்லிட்டு நேற்று ரிசல்ட் வந்துருச்சு. சரி, இப்போ நான் இன்றைக்கி கணக்கில் நான் என்ன தான்டா செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒன்று அந்த ரிசல்ட் எனக்கு பக்கத்தில் இருக்கிறத அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி கொண்டு வந்து ரிசல்ட்டாக கொண்டு வந்து வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் கணக்கு வருது. ஏன்னா பெண்டிங் நம்பரில் 3 வரணும் ஏ போர்டில், இல்லை வராமல் இருக்குது. அது எதைக்கு கொண்டு வந்து வைக்க போகிறான்னு தெரியல. இந்த ஒரு 4 நாளாகவே இந்த ஒரு பர்டிகுலரான இந்த இடத்த அப்படியே சுற்றி 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 வந்துட்டு இருக்கான். இதில் 7க்கு 6 6க்கு 9 இப்படியே சுற்றி 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 எல்லாமே இந்த 4-5 நாளுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? நம்ம கட் நம்பர் வச்சு ஒரு உதாரணத்துக்கு 450 அப்படி சொல்லிட்டு கட் நம்பர் வச்சு இதை வச்சு நம்ம எடுத்தாலும் சரி, இல்லை இதை வச்சு எடுத்தாலும் எதை வச்சு எடுத்தாலுமே சரி, அவன் சுற்றுறது என்னமோ இந்த ஒரு 4 நாட்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே தான் அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? சரி, இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பார்த்தா, எனக்கு 763, அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், பெண்டிங் நம்பர் கணக்குப்படி இவன் வருவான் அப்படின்றது என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ 9 வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் பாஸ் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்தா, 9 வந்து இங்கே வந்துருக்குது. பி போர்டு, சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு. 9 வாரி தெளிச்சிட்டான், அடித்து எந்த அளவுக்கு தெளிக்கிறோமோ தெளிச்சாச்சு. இந்த இடத்துல ஏ போர்டு, இந்த இடத்துல பி போர்டு, இந்த இடத்துல டி போர்டு. 6 9 மாறி 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 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7. இதுவும் கொஞ்சம் மாறி 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 வந்துருச்சு. 7 6 9 7 6 9ன்னு சுற்றி 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 வந்தாச்சு. இந்த இடத்துல வச்சுட்டான். அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்த்தா, இன்றைக்கி வந்து 39க்கு 99 99க்கு 99 இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டான். சரி, இன்றைக்கி வந்து ஒரு வேளை
இது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. நேற்று எப்படி இந்த டைரக்ஷனுக்கு 9க்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 9க்கு 7, 9க்கு 6, 8க்கு 9ன்னு எடுத்தானோ அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற இந்த 562 இன்றைக்கி தூக்கி கொண்டு வந்து வைப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எனக்கு இருக்குது ஒரு வேளை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7க்கு 5, 6க்கு 6, 9க்கு 2 உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. ஒருவேளை நம்மளுக்கு பெண்டிங்லேயும் வரல, பவர் நம்பர்லேயும் வரல, அப்போ எப்படி அடுத்தபடியாக கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா அது பக்கத்தில் இருக்க அந்த ரிசல்ட் அப்படியே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கணக்கில் வந்தாலும் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பவர் நம்பரில் வைப்பான் இன்றைக்கி, மிஷின் நம்பரில் வைப்பான்னு என்றைக்கு நம்ம கணக்கு பண்ணுறோமோ அதுக்கு அப்படியே மாற்றி 6க்கு 9ன்னு பவரில் வச்சு, 3க்கு 9ன்னு பவரில் வச்சு அப்படியே மாறி இந்த இடத்துல வருது. அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்கறது இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 562. இது சொல்கிறது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் வரும்போது ஷாக்காக இருக்கும். ஓகேவா? 562. சரி, அதே மாதிரி இன்னொரு செட்டு அப்படின்றத பார்த்தா இந்த 769க்கு பக்கத்தில் இந்த 939 இருக்குது. நேற்று ரிசல்ட்டாக 769, நான் சொல்கிறது 939. 7க்கு 9, 6க்கு 3, 9க்கு 9. திருப்பி 9க்கு 9 வச்சா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இந்த கணக்குப்படி இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டில் என்னென்னலாம் பக்கத்தில் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி 2 செட்டு, அது இல்லாமல் பெண்டிங் நம்பர்லேருந்து இருக்கிற 3 செட்டு, மொத்தம் 5 1 6 செட்டு நான் கொடுக்க போகிறேன். அதில் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது, என்னடா இவ்வளோ செட்டு கொடுக்குறானேங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுது, வேறு ஒன்றும் இல்லை. 769க்கு 939. சரி, நான் இப்போ கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ரிசல்ட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏபிசியில் 2 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். 562, 939 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக பெண்டிங் நம்பர் கணக்குப்படி பார்ப்போம். சரி, நேற்றுக்குரிய பெண்டிங் சார்ட்டு நேற்று என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 769. சரி, ஓகே, 769. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எப்படி இவன் கொண்டு வருவான்? 2 வந்து 22 நாள் ஆச்சு ஏ போர்டில், 1 வந்து பி போர்டில் 26 நாள் ஆச்சு. அடுத்தது சி போர்டில் 15 நாள் ஆச்சு. அப்படின்னா இவன் கணக்குப்படி இது நான் பெண்டிங் நம்பரில் இருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ரிசல்ட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் நம்பர் இப்படி தூக்கி கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 செட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, பெண்டிங் நம்பர் கணக்குப்படி 2 1 2 769க்கு ஒரு நிமிஷம், 769க்கு நான் 212ன்னு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வரலான்னு பாருங்கள். 7க்கு 2, 6க்கு 1, 9க்கு 2. சரியா? இது ஒரு செட்டாக நோட் பண்ணிங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியான கணக்குக்கு வருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா 3 ஏ போர்டில் வந்து 15 நாள் ஆச்சு, 300. அதே மாதிரி 4 பி போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு, 1 சி போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. இப்படி வச்சா என்ன கணக்கு வருதுன்னா, ஏபிசியில் நேற்று வந்து ரிசல்ட் 769க்கு நான் அடுத்தபடியாக 341ன்னு ஒரு செட்டு தரேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 7க்கு 3, 6க்கு 4, 9க்கு 1. ஓகேவா? நான் ஏற்கனவே 2 செட்டு கொடுத்துட்டேன், இதோட 4 செட் ஆச்சு. இந்த ஒரே ஒரு செட்டு என்ன கணக்கு வருது பார்த்துருவோம். இதில் அடுத்தபடியாக பார்த்தா நம்மளுக்கு வந்து 0 ஏ போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு, 4 பி போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு, 2 சி போர்டில் வந்து 15 நாள் ஆச்சு. அப்படிங்கும்போது நான் நேற்று வந்து 769 ரிசல்ட்டுக்கு 042 அப்படி சொல்லிட்டு இன்னொரு செட்டு கொடுக்குறேன். 7க்கு 0, 6க்கு 4, 9க்கு 2 உங்கள் கணக்கில் வருதா பார்த்துங்க. சரியா?
ஓகே, இது 2வது மெத்தடு. சரி, 3வது மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு ரிசல்ட் கணக்குப்படி வர்றது. ரிசல்ட் கணக்குப்படி வர்றதில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு செட்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்தபடியாக இவன் கொண்டு வந்தால் அப்படின்னா ஒருவேளை ஏ போர்டு பி போர்டில் 9 9 வச்சு, சி போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா 769க்கு 992 உங்கள் கணக்குக்கு வருதான்னு பார்த்துங்க. அவ்வளோதான் நான் கொடுக்குறது. மொத்தம் உங்களுக்கு நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன். 6 செட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இப்போதைக்கு என்ன இன்றைக்கி கணக்கில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொண்டு வர போகிறான். சரி, இப்போ நான் வந்து ஏபிசி நம்ம இப்போ டார்கெட்டுக்கு வந்துடுவோம். ஏபிசியில் என்ன இன்றைக்கி ஏபிசியில் நான் கொடுக்குற அந்த நம்பர்ஸ் என்ன, 562, சாரி தெளிவாக எழுதிடுறேன், 562, 939, 212, 341, 042, 992. இவ்வளோ தான் நண்பர்களே நான் எடுத்திருக்க கெஸ்ஸிங் இவ்வளோ தான். 562, 939, 212, 341, 042, 992, அவ்வளோதான். மொத்தம் 6 செட்டு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் தாராளமாக எடுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இதில் எனக்கு சப்போர்ட் நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பர்லாம் இன்றைக்கி என் கணக்கில் எதுலேயும் வரல. ஏன்னா அதில் சப்போர்ட்டாக பார்த்தாலும் அது வந்து சப்போர்ட்டாக படம் மாதிரி தான். ஏன்னா இவன் திருப்பி மாற்றி இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். 6 9 இது அப்படியே மாறி 4-5 நாளாக போர்டில் வர்றதுனால திரும்ப இன்றைக்கி ஒரு சுற்றுவான் அப்படிங்கிற கணக்கு எனக்கு இருக்குது. சரி, இதுதான் இப்போ என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏபிசியில் இருக்குது. இப்போ ஏபிஎஸ்சிபிசியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஏபிஎஸ்சிபிசி கணக்குக்கு வந்தால் ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா 99, 22, 92, 52, 56, 44, 21, 32. இதில் மொத்தம் 4 8 செட்டு கொடுத்தாச்சு. ஏபிஎஸ்சிபிசியில் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆல் போர்டில் என்ன கணக்கு, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் 9க்கு வாய்ப்பு இருக்குது, 2க்கு வாய்ப்பு இருக்குது, 6க்கு வாய்ப்பு இருக்குது, 3க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சி போர்டு அப்படின்னு கணக்கில் வந்தால் 1 2 இது ஸ்ட்ராங்கு, 9 சப்போர்ட்டு, அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்தாட்டி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம இருக்குது. கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்போம். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் கெஸ்ஸிங் நம்ம கொஞ்சம் நாளாக நிப்பாட்டிட்டோம். நம்ம அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதத்துலேருந்து பிப்ரவரிலேருந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதுக்குரிய ஸ்டெப்பு போயிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுத்ததில் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இனிமேல் பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை. அனைவரும் வெற்றி பெற
நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுவீங்களோ ஜாஸ்தியாக ப்ளே பண்ணுவீங்களோ, நான் சொன்ன நம்பர்லேருந்து தான் இன்றைக்கி டார்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இவனை ஆராய்ச்சி எடுத்து பார்த்தாச்சு. இந்த கொஞ்ச நாளாக இதுக்குள்ளேயே தான் சுற்றி ரிசல்ட் வர்றதுனால அந்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் நம்மளுக்கு கண்டிப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா 2-3 நாளாக கெஸ்ஸிங்கில் இவன் எப்படி வைப்பான்றதுக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. மிஷின் நம்பர் வச்சு கண்டிப்பாக வராது. இன்றைக்கி அது வேணால் கேரண்டி. மிஷின் நம்பர் வச்சு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்னோடய கணப்பை நான் சொல்கிறேன். அதனால் இதிலேருந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.